Hello everyone, welcome to MCQ series. So இன்னைக்கு வீடியோல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசன்ல இருக்கிற MCQ क्वेश्चंस தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க क्वेश्चंस பார்க்கலாம். ஸோ இது பார்த்தனா இந்த லெசன்ல இருக்கிற MCQயோட லாஸ்ட் क्वेश्चन. Two metallic sphere of radius 1 cm and 3 cm are given charge. ஒரு ஸ்பியரோட ரேடியஸ் எவ்வளோ 1 cm. இன்னொரு ஸ்பியரோட ரேடியஸ் எவ்வளோ 3 cm. நல்லா பாரு, இவன்ட்ட இருக்கிற சார்ஜ் வந்து -1, இவன்ட்ட இருக்கிற சார்ஜ் வந்து 5. இவங்க ரெண்டு பேரும் நான் எதை வச்சு கனெக்ட் பண்ண போகிறேன்? ஒயரை வச்சு கனெக்ட் பண்ணுறேன். ஒயரை வச்சு நான் கனெக்ட் பண்ணால் என்ன கான்ஸ்டன்ட் ஆகும்? பொட்டென்ஷியல், அதான் வோல்டேஜ். வெரி குட். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ பொட்டென்ஷியல் அட் 1 = பொட்டென்ஷியல். இப்போ இந்த இடத்துல நல்லா பாரு, K Q1/R1 = K Q2/R2. K கேன்சல் பண்ணிடு. Q1 R1ஓட வேல்யூ என்ன? ரேடியஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வந்து 1 cm. Q2 ரேடியஸ் ஆஃப் செகண்ட் எவ்வளோ 3 cm. அப்போ இந்த இடத்துல நான் வந்து Q2 = 3 times Q1 எழுதலாமா? இது உங்களுக்கு என்ன தெரியுது? செகண்ட் ஸ்பியரில் ஏரியா அதிகம். ஏரியா அதிகம்னு சொன்னால் சார்ஜ் வந்து ஈஸியாக ரிப்பல் பண்ணாமல் உட்காந்துக்க முடியும். கரெக்டாக இல்லையா? இது சின்ன ஏரியா. சின்ன ஏரியாவில் நிறைய சார்ஜ் கொட்ட முடியாது. ஏன்? சார்ஜை கொட்ட சார்ஜ் ரிப்பல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அதே பெரிய ஸ்பியர்னு சொன்னால் நீ சார்ஜை ஈஸியாக அங்கே கொட்டிக்கலாம். அப்போ இங்கே நிறைய சார்ஜ் இருக்கும், இங்கே கம்மியான சார்ஜ் இருக்கும். சரி, இப்போ டோட்டல் சார்ஜ் எவ்வளோ சார் இருக்குது? Q1 + Q2 எவ்வளோ? -1 + 5. அப்போ 4ஆ? சரி, இப்போ நீ ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் வந்து இங்கே பார்த்தே சால்வ் பண்ணலாம். டோட்டல் சார்ஜ் எவ்வளோ 4. இந்த 4ங்கிற சார்ஜ் வந்து ரெண்டாக பிரியணும். இவன்ட்ட கம்மியாக இருக்கணும், இவன்ட்ட அதிகமாக இருக்கணும். சப்போஸ் ரெண்டுத்தோட ரேடியஸ் ஈக்குவலாக இருந்திருந்தா சார்ஜ் எப்படி பிரிஞ்சிருக்கும்? ஈக்குவலாக பிரிஞ்சிருக்கும். ரெண்டு பேருக்கு பாதி பாதி சார்ஜ் பிரிச்சிருக்கலாம். பட் இப்போ என்னது? இவன்ட்ட கம்மியான சார்ஜ் இருக்கும், இவன்ட்ட அதிகமான சார்ஜ் இருக்கும். டோட்டல் எவ்வளோ இருக்கும்? 4 × 10⁻⁻2 சார்ஜ் இருக்குது. அப்போ பிகர் ஸ்பியரில் இருக்கிற சார்ஜ் எவ்வளோன்னு கேட்குறான். ஆப்ஷன்ஸை பாரு, ஆன்சரை சொல்லு. ஆப்ஷன் ஏ. ஏன்னா பிங்கிற ஸ்பியரில் அதிகமான சார்ஜ் இருக்கணும். அதுக்காக மொத்தம் எல்லா சார்ஜும் பியில் போகாது. கரெக்டாக? ஸோ இதை வந்து நீ சால்வ் பண்ணணும். ஒன்றும் இல்லை, Q1 + Q2 வந்து 4. அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோ. Q2 = 3 × Q1க்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 4 - Q2. அப்போ Q2 = 12 - 3 Q2. இது இங்கிட்ட வந்துருச்சுன்னா 4Q2 = 12. Q2 = 3. ஸோ நான் ஸ்டார்டிங் வந்து சார்ஜில் வந்து இந்த 10⁻⁻2 கன்சிடர் பண்ணல. அதை நீ எல்லாத்தையுமே எந்த வேல்யூ Q1ஓட வேல்யூ என்னன்னு போட சொல்கிற? இப்போ நல்லா பாரு, ஸ்டார்டிங்கில் வந்து இவ்வளோ சார்ஜ் இருக்குது. இவங்க எப்போ கேட்குறாங்க சார்ஜை? அந்த பாடி ரெண்டுத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம். ரெண்டுத்தையும் பற்றி சேர்த்துட்டேன்னு சொன்னால் ரெண்டு பாடியிலேருந்து சார்ஜ் வந்து ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு ஃப்ளோ ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். ஏன்? ஏன்னா ரெண்டுத்துலையுமே சார்ஜ், இந்த பொட்டன்ஷியல் வந்து சேமாக இல்லை. அப்போ பொட்டன்ஷியல் சேம் ஆகிறதுக்கு சார்ஜ் என்ன ஆகும்? ஒரு பாடிலேருந்து இன்னொரு பாடிக்கு ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைனல் சார்ஜ் ஆன் த பிகர் ஸ்பியர். ஸ்டார்டிங் சார்ஜ் கேட்கவே மாட்டேன், ஏன்னா ஸ்டார்டிங் சார்ஜ் அவனே கொடுத்துட்டானே வந்துட்டு. கரெக்டாக இல்லையா? ஸோ அவங்க ஃபைனல் சார்ஜ் கேட்குறாங்க. ஸோ ஃபைனல் சார்ஜ் நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கண்டுபிடிக்கிறோம். புரியுதா? இப்போ நீ இந்த இடத்துல போட்டேன்னு சொன்னா நீ ஸ்டார்டிங் சார்ஜை கண்டுபிடிக்கிறேன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? அவங்கள்ட்ட ஃபைனல் சார்ஜ் கேட்குறாங்க. ஃபைனல் சார்ஜ் எனக்கு தெரியாதுல்ல. எனக்கு தெரிஞ்சது என்ன? பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்டாக இருக்கணும், இந்த சார்ஜ் வந்து இந்த ரேஷியோவில் இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன? சார்ஜ் வந்து கன்சர்வ்டாக இருக்கும். அப்போ டோட்டல் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சார்ஜ் இருந்தோ அதே சார்ஜாக ஃபைனலில் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கில் இருக்க சார்ஜ் எவ்வளோ? 4 × 10⁻⁻2. ஃபைனல் எவ்வளோ சார்ஜ் இருக்கணும்? ஃபைனல் சார்ஜ் அவ்வளோதான் இருக்கணும். ஓகேவா? சரி, நீ சப்போஸ் இந்த இடத்துல போட்டேன்னு வச்சுக்கோ, Q1ஓட வேல்யூ தூக்கி போட்டேன்னா Q2 எவ்வளோ வருது? -3 வரும். கரெக்டா? அப்போ யோசிச்சு பாரு, ஒரு சார்ஜ் -1 இருக்குது, இன்னொரு சார்ஜ் வந்து -3. அப்போ டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? பாடிகிட்ட இருந்த சார்ஜ் எவ்வளோ? 4ன்னு இருந்துச்சு.
நீ என்ன சொல்கிற இப்போ -4 ஆக்கிடுச்சு. அப்போ சார்ஜ் நீ என்ன பண்ணியிருக்க, இந்த இடத்துல க்ரியேட் பண்ணியிருக்க. சரி, சார்ஜை நம்ம க்ரியேட் பண்ண முடியாது, கரெக்டாக? ஸோ இது வந்து தப்பான கான்செப்ட். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ.